ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கும் கூறுகளுக்கு இடமில்லை, உடனடியாக வேரறுக்க பேரரசர் வலியுறுத்தல். ஈரான் உடனான போரை தற்போதைக்கு நிறுத்த சாத்தியமில்லை, திட்டவட்டமாக அறிவித்தார் ட்ரம்ப். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. முகிழ்த்தது ஷவால் பிறை, முற்றாக அகன்றது மனத்தில் குறை. மேதினி வாழ் முஸ்லிம் பெருமக்கள் நோன்பு பெருநாளை உலக்களிப்புடன் வரவேற்று உவகையுறும் நிலையில் தலைமுறை தோறும் மாறுபட்ட கூறுகளுடன் மிளிரும் திருநாளாகவும் அது விளங்குகிறது. பல தலைமுறைகள் ஒன்று சேர்ந்த நாடக கலைஞர் அமீர் அபாஸ் இல்ல நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தை நம் கண்முன் கொண்டு வருகிறார் நம் செய்தியாளர் அரிதரன் ஆறுமுகம். ரமதானில் ஒரு திங்கள் நோன்பு நோற்று வறுமையில் வாடும் மக்கள் பசியுணர்ந்த முஸ்லிம் அன்பர் இன்முகத்துடன் பெருநாளை வரவேற்றனர். இஸ்லாமிய நாள்காட்டியின் 10ஆம் மாதத்தில் வரும் பெருநாள் சமய பெருநாளாக மட்டுமில்லாமல் தலைமுறைகள் பலவற்றை ஒரு குடையின் கீழ் இணைக்கும் பாலமாகவும் உள்ளது. அதற்கு சான்று பகர்கிறது மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆர்டிஎம் மின்னல் பண்பலை இஸ்லாமிய வானொலி நாடக கலைஞர் அமீர் அபாஸ் இல்லத்தின் நோன்பு பெருநாள் கொண்டாட்டம். ஒவ்வொரு தலைமுறையிலும் பெருநாள் கழிப்பு எவ்வாறு மாறியுள்ளது என பெரியோர் கூற கேட்போமா? அங்கெல்லாம் எங்களோட இது இப்போ நாங்கள் 4வது தலைமுறை. மிந்தியோட ரொம்ப மாறி இருக்கு. மிந்தி நம்ம நோன்பு திறக்கிறது, சஹூர் எல்லாம் ஒரேடியாக கூட்டு குடும்பமாக தான் இருப்போம். இப்போ அவங்கவுங்க வீட்டில் திறக்கிறாங்க. ஒரு மாதத்தில் மேபி ஒரு வாட்டியா 2 வாட்டி தான். அம்மா அத்தாலாம் இருக்கும்போது எல்லாம் ராயா விருந்து இது பலகாரம்லாம் வெளியில் உக்காந்து எல்லாம் கூட்டமாக செய்வோம். இப்போ எல்லாம் கொஞ்சம் இந்த தூரம் போயிட்டாங்க. எல்லாம் நாங்கள் ஒரு லாடாங்க எஸ்டேட்லேருந்து வாழ்ந்து வந்துட்டுருக்கோம். பத்திரினா இப்போ சாப்பிட்டவங்கள அந்த பத்திரி அவங்க கற்றுக் கொடுத்த அந்த பத்திரி நான் அந்த வீட்டில் பொண்ணு எடுத்து இப்போ வரைக்கும் அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே மாமியார் என்ன அவங்க சொன்னாங்களோ அது இன்னி வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஒத்துமையை கடைப்பிடிச்சிட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி அவங்க அது கற்றுக் கொடுத்தது. அவங்க இல்லாத ஒரு மனசில் எப்போவுமே நாங்கள் இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நல்ல மாமியார், நல்ல மாமனார், மச்சானுங்க, பெரிய குடும்பம், ஒரு 150 ஃபேமிலி. இந்த குடும்பம் ஒரு பெரிய குடும்பம். டூனியாண்டான் ஹைரான் நாங்கள் மேலும் ஒத்துமையாக வாழ்ந்து வருவோம். எஸ்டேட்டில் இருந்து வாழ்ந்தோம். அப்புறம் இங்கே வீடு கட்டிட்டு அம்மா அப்பாலாம் இங்கே வந்தேன். இங்கெல்லாம் ஒன்றா சித்தப்பாலாம் இருந்தாங்க. எல்லாம் ராயாக்கெல்லாம் ஒன்றா மாசாக்குவோம். எல்லாம் ஒன்றா சாப்பிடும் வாழை இலையில் எல்லாம். இப்போ அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க, தாத்தா பாட்டியெல்லாம். நாங்கள் தான் அடிபராடி எல்லாம் இருக்கிறோம். பிறை வானில் தெரிந்ததும் குதூகலிக்கும் மனங்கள். ஆனால் ஒவ்வொரு தலைமுறைக்கும் மாறுபட்ட பட்டறிவை அளிக்கிறது நோன்பு பெருநாள். தொலைபேசிகளும் சமூக வலைத்தளங்களும் இல்லா காலகட்டத்தில் குடும்பத்துடன் குதூகலிப்பதே முதன்மை நோக்கமாக இருந்தது. பாரம்பரிய முறையில் பலகாரங்கள் செய்வதும் பல்லாங்குழி ஆடுவதும் இன்று பெருநாள் கொண்டாட்டத்தில் தீப்பிறை போல மறைகின்றன. பாரம்பரியத்தின் இடத்தை பரபரப்பு நிரப்புகிறது. குடும்ப ஒற்றுமையை பறைசாற்றுகின்றன சமூக வலைத்தள பதிவுகள். அது மாறுபட்ட வகையையும் எவ்வாறு அது கொண்டாடப்பட வேண்டும் என இயம்புகின்றனர் இளையர். என்னுடைய சிறு பிள்ளைய வயதில் இருக்கும்போது அந்த நோன்பு பெருநாள் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப மாறுபட்ட ஒரு நோன்பு பெருநாளாக இருந்தது. முழுக்க பார்த்திங்கன்னா உறவுகளுக்கும் குடும்பங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட ஒரு நோன்பு பெருநாளை தான் நான் கடந்து வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜி ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற ஒரு தலைமுறைக்கு நம்ம போயிட்டோம். இவங்கெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப முழுக்க இந்த கை தொலைபேசி, அதுக்கப்புறம் அது சார்ந்த விஷயங்கள், சமூக வலைத்தளங்கள், இப்படிப்பட்ட விஷயங்களில் அவங்களுடைய நோன்பு பெருநாளை கடத்திட்டு இருக்காங்க. எல்லாம் சலாம் பண்ணுவோம். ரொம்ப சலாம் பண்ணி மன்னிப்பு கேட்டு அம்மா அப்பா எல்லாம் கலந்து எல்லாம் பேசும்போது அப்படி இருக்கும். ஆனால் இப்போ உள்ள இது அந்த ராய குடு அந்த சம்போல் இருக்குல்ல, அது ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னல். அந்த சம்போல் நம்ம கொடுக்க மாட்டோம். ராய அம்பாவெலாம் கொடுக்க மாட்டோம். எல்லாம் டிஜிட்டல்
டிஜிட்டலில் வந்து டச் அண்ட் கோ அது மாதிரி போடுவாங்க. அண்ட் தென் ஃபேஷன். இப்போ வந்து ஃபேஷன் வந்துட்டு நம்ம வந்து எல்லாம் ஒன்றா ஒரே கலர் சட்டை அது மாதிரி அம்மா அப்பா வந்துட்டு போடுவாங்க. கொண்டாட்ட வகை மாறலாம், மாற்றங்கள் நேரலாம். ஆனால் நோன்பு பெருநாளின் அடிப்படை இன்றளவும் தொடர்கிறது. இறைச்சி பலகார பரிமாற்றத்தில் மிளிரும் ஈகை திறம், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் உயர் மாந்த பண்புக்கு இலக்கணம். தலைமுறை கடந்த பெருநாள் கொண்டாட்டம் ஒற்றுமைக்கு பாலம். வறியோர் பசியை உணர்விக்கும் மாண்புமிக்க நோன்பு இனிதே நிறைவுற்றது. புத்தொளியுடன் முகிழ்த்தது ஷவ்வால் பிறை நோன்பு பெருநாளை குறிக்க. வல்லோனின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம். முஸ்லிம் அன்பர் அனைவருக்கும் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்து. ஆர்டிஎம்முக்காக அரிதரன் ஆறுமுகம். மக்களின் ஒற்றுமைக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் கூறுகள் சமரசமின்றி வேரோடு களையப்பட வேண்டும். பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் தமது 2026 நோன்பு பெருநாள் வாழ்த்து மடலில் அவ்வாறு குறிப்பிட்டார். பொது அமைதியை சீர்குலைக்கும் நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக அணுகப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் அன்றாட வாழ்வுக்கு தேவையான நற்பண்புகளை சமூகத்தில் வேரூன்றச் செய்வது அவசியம் என சுல்தான் இப்ராஹிம் கூறினார். நன்னடக்கத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல் எனும் 5ஆம் தேசிய கோட்பாட்டை பேரரசர் மக்களுக்கு நினைவுறுத்தினார். நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க தவறினால் சமூகத்தில் பதற்றம் ஏற்படும் சாத்தியத்தை அவர் சுட்டினார். இதற்கிடையில் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ரஜா ஜாரித் சோஃபியாவும் இஸ்தானா நகராவின் முதன்மை சூறாவில் ஈகை திருநாள் தொழுகையை நிறைவேற்றினர். அந்த கூட்டு தொழுகையில் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், அவரது துணைவியார் டத்தோ ஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில், துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் ஹமிடி மற்றும் அவரது துணைவியார் டத்தின் ஸ்ரீ ஹமிடா காமிஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். சிறப்பு தொழுகைக்கு பின்னர் பேரரசர் அங்கிருந்த அனைவருக்கும் நோன்பு பெருநாள் வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் அரண்மனையில் நடைபெற்ற நோன்பு வரவேற்பு நிகழ்ச்சியில் பேரரசர் தம்பதியினர் கலந்து கொண்டனர். டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் அவரது துணைவியார் டத்தோ ஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில் உட்பட டத்தோ ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் ஹமிடி, அமைச்சரவை உறுப்பினர்கள், வெளிநாட்டு தூதரக பிரதிநிதிகள் ஆகியோர் அதில் கலந்து சிறப்பித்தனர். அந்த நிகழ்வில் 600க்கும் அதிகமான விருந்தினர்கள் பங்கேற்ற வேளை பாரம்பரிய உணவுகளும் பரிமாறப்பட்டன. மேலும் அந்த நிகழ்ச்சிக்கு மெருகூட்டும் வகையில் உள்ளூர் கலைஞர்களின் ஆடல் பாடல் அங்கமும் இடம்பெற்றன. பெர்லிஸ் இஸ்தானா அரவ் மஜ்லிஸ் சதுக்கத்தில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கொண்டாடப்பட்டது நோன்பு பெருநாள் பொது விருந்தோம்பல். அந்த நிகழ்வில் பொதுமக்கள் 7000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்களுடன் பெர்லிஸ் ராஜா துவன்கு சைட் சிராஜுடின் மற்றும் அவர் தம் துணைவியார் துவன்கு தங்கு ஃபவுசியா தங்கு அப்துல் ரஷீடும் கலந்து சிறப்பித்தனர். இளவரசர் துவன்கு சைட் ஃபைசுடின் புத்ரா ஜமாலுல்லாயில், இளவரசி துவன்கு டாக்டர் ஹஜா லைலாத்துல் ஷரின், ஆகாஷா கலீல் மற்றும் குடும்ப உறவினர்களும் வந்திருந்தோரை வரவேற்று நன்கு உபசரித்தனர். அரச குடும்பத்தினருடன் இந்த பெருநாளை கொண்டாடும் நல்வாய்ப்பை இந்த பொது விருந்தோம்பல் மக்களுக்கு ஏற்படுத்தியது. அது மட்டுமின்றி இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நோன்பு பெருநாள் அன்பளிப்புகள் வழங்கப்பட்டன. ஜோஹர் மந்திரி பெசார் டத்தோ ஒன் ஹாஃபிஸ் காசி நல்கிய நோன்பு பெருநாள் பொது விருந்தோம்பலில் பல்லின மக்களைச் சேர்ந்த ஏறக்குறைய 10,000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாநில அரசுக்கும் மக்களுக்கும் இடையில் காணப்படும் அணுக்கமான உறவை அந்த பொது விருந்தோம்பல் மெய்ப்பிப்பதாக மந்திரி பெசார் உவகை தெரிவித்தார். இன்று காலை 8 மணி வாக்கில் மந்திரி பெசார் டத்தோ ஒன் ஹாஃபிஸ் காசியின் இல்லத்தில் மக்கள் கூட்டம் அலைமோத தொடங்கியது. பலவிதமான பாரம்பரிய மற்றும் அறுசுவை மிக்க உணவுகள் கொண்ட 37 கூடாரங்களும் அங்கு அமைக்கப்பட்டிருந்தன. இந்த உபசரிப்பு நிகழ்வு பல்வேறு சமூக பின்னணியை கொண்ட மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு தளமாக செயல்படுவதோடு அவர்களுக்கிடையே உறவுகளை வலுப்படுத்தி சமூக ஒற்றுமையை மேலும் மேம்படுத்தும் ஒரு முக்கிய முனைப்பாகவும் அமைகிறது. பொது விருந்தோம்பலில் மக்களுடன் நேரத்தை செலவிட்ட மந்திரி பெசார் அவர்களுடன் புகைப்படங்களும் எடுத்துக் கொண்டது நிகழ்வின் முத்தாய்ப்பாக அமைந்தது.
கிளந்தான் தனாமேராவில் சாலை விபத்து நிகழ்ந்ததற்கு சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜே வாகனம் காரணமல்ல. அந்த சம்பவம் தொடர்பில் உண்மைக்கும் புறம்பான தகவல்கள் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுவதை கடுமையாக கருதுவதாக ஜேபிஜே இயக்குநர் முகமது மிஸ்வாரி அப்துல்லா குறிப்பிட்டார். தனாமேரா கொத்தபாரு மச்சாங் ஜெலி சாலையின் 85.5வது கிலோமீட்டரில் அந்த விபத்து ஏற்பட்டது. 34 வினாடிகள் ஓடக்கூடிய காணொளி ஒன்றில் ஜேபிஜே ஒரு லாரியை துரத்தியதால் அந்த விபத்து ஏற்பட்டது என கூறப்படுவது உண்மையற்ற அதேவேளையில் அடிப்படையற்ற குற்றச்சாட்டாகும். 2026 நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஜேபிஜேயின் அந்த வாகனம் அதிகாரப்படியாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தது. சம்பந்தப்பட்ட தமது அதிகாரிகள் நிர்ணயிக்கப்பட்ட தர நடைமுறையையும் போக்குவரத்து விதிகளையும் பின்பற்றியதை முகமது மிஸ்வாரி அறிக்கையில் சுட்டினார். இரவும் பகலும் அயராது மக்களுக்கு செய்திகளை உரிய நேரத்தில் கொண்டு சேர்க்கும் ஊடக பணியாளர்களின் நலன் காக்கப்பட வேண்டும். மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் 7ஆம் ஆண்டு குடும்ப தின விழாவில் அது குறித்த கருத்துகள் முன்வைக்கப்பட்டன. தகவல் அறிந்த ஒற்றுமையான சமூகத்தை உருவாக்குவதில் ஊடகம் முதன்மை பங்களிக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் கொண்டு சேர்க்கும் ஊடகவியலாளர்கள் விபத்தில் சிக்கினாலோ அல்லது நலிவுற்றாலோ மருத்துவ சிகிச்சையை பெறுவதில் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். அவ்வகையில் இவ்வாண்டு ஊடக பணியாளர்களின் நலன் காக்கும் வகையில் மருத்துவ காப்பீடு வழங்குவதற்கான முனைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. தபோங் காசை அவனா என்ற திட்டத்தின் கீழ் எங்கள் சங்கத்தைச் சேர்ந்த 110 பேருக்கு, அதாவது ஒருத்தருக்கு 3000 வெள்ளி மூலம் 110 பேருக்கு 3,30,000 வெள்ளி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஒரு 3 நிறுவனத்தோட காப்பு நிறுவனத்தோட பேசியிருக்கோம். இன்னும் பேச்சுவார்த்தை தொடருது. அதே நேரத்தில் எங்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் பெற்றோர்கள் யாராவது காலமாகிவிட்டால் அவர்கள் மரண சக நிதியாக 1000 வெள்ளி நாங்கள் கொடுத்துக்கிட்டு வரோம். சிகிச்சை நிதி தேவைப்பட்டால் 500 வெள்ளியை வழங்குகிறோம். ஆக ஒரு ஆண்டுக்கு மட்டும் மரண சக நிதி ஒரு 30,000 வெள்ளியும், சிகிச்சை நிதி மருத்துவ சிகிச்சை நிதி ஒரு 10,000 வெள்ளியும், ஒரு 40,000 வெள்ளி நாங்கள் அதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கோம். அடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுக்குள்ள அனுமதி எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட தேதி வந்தவுடன் நாங்கள் செய்வோம். நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு சொந்த கட்டணம் வாங்குறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். பத்திரிகையாளர்களுக்கு நிரந்தரமான வருவாய் என்பது மிகவும் குறைவு. மருத்துவ அட்டை என்பது ஒவ்வொரு ஆண்டும் நாம் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மருத்துவ அட்டைக்கு புதுப்பிக்க வேண்டும். அதனால் பலரோடு உதவி இதுக்கு தேவைப்படுகின்றது. தனிப்பட்ட நிலையிலே அவங்க எடுக்க சொன்னால் நிச்சயமாக கடினமாகிவிடும். இப்போது மருத்துவ அட்டை என்பது கொஞ்சம் தொகையும் அதிகமாக இருக்கின்றது. அதனால் பலரோடு உதவியோடு தான் இதை செய்ய முடியும். குறிப்பாக சங்கம் அதற்கான வழிவகை செய்யுமானால் நிச்சயமாக நடக்கும் நம்புகின்றேன். இது ஒரு நல்ல ஏற்பாடு. அதாவது மலேசியாவில் உள்ள அனைத்து ஊடகவியலாளர்களின் குடும்பங்களை ஒன்றிணைக்கும் ஒரு அங்கமாக இது நிகழ்வுகின்றது. இந்த மெடிக்கல் கார்டு எனப்படும் இந்த திட்டம் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம். ஊடகவியலாளர்களுக்கு எது நடந்தாலும் இரவு பகல் பாராமல் என்று அவர் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். அவர்களுக்கு இந்த மெடிக்கல் கார்டு மூலம் உதவிகள் செய்வதற்கு வேறு உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஒவ்வொரு வருஷமும் இயக்கம் இந்த குடும்ப தின விழா நடத்துகிறாங்க. இதனால் எல்லா பத்திரிகையாளர்களையும் சந்திக்கிறதுக்கு ஒரு தளமாக இந்த குடும்ப தின விழா விளங்குது. இன்றைக்கி இந்த மெடிக்கல் கார்டு இது அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் பத்திரிகையாளர்களுக்கு மெடிக்கல் கார்டு இல்லை. அப்போ சங்கத்து மூலிமா அவங்க கொடுக்கறனால அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்புகள், உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட்டால் அவங்களுக்கு இந்த மெடிக்கல் கார்டு பெரும் உறுதுணையாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது உண்மையிலே இன்றைக்கி எங்களுக்கு ஒரு பொது விடுமுறையாக இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நாளையும் நாங்கள் இந்த ஒரு நாளுக்காக நம்ம கழிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்குது, மன நிறைவும் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக அந்த பத்திரிகை துறையில் இருக்கிறேன். கடந்த காலங்களில் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நிகழ்ச்சியில் கூட யாரும் கலந்துக்க மாட்டோம் நம்ம. ஆனால் இப்போ அப்படி இல்லை. எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிறோம். அச்சு ஊடகமாக இருக்கட்டும், ஆன்லைனாக இருக்கட்டும், ஆர்டிஎம் போன்ற ஒளிபரப்பு துறைகளாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒரு பரஸ்பர முறையில் பேசி பழகிறதுக்கு இது ஒரு களமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். அதாவது உண்மையிலே குடும்ப
உறுப்பினர்கள் போல தான் நம்ம எல்லாரும் பழகிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு இது ஒரு அருமையான ஒரு களம் என்று தான் நான் நம்புகிறேன். நான் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் முன்பு எப்படி ஒரு பரபரப்பான செய்தித்துறை இருந்ததோ, தமிழ் ஊடகம் இருந்ததோ, அது இன்னும் கூடுதலாக இருக்கணும் அப்படின்று இன்னைக்கு சிறப்பு வருகையாளர்கள் முன்னிறுத்தியிருக்காங்க. இன்னும் நிறைய திறன்களை வளர்த்துக்கணும், செய்திகளை இன்னும் சிறப்பாக கொடுக்கணும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்ந்து பணிகள் இருக்குமாயின் நிச்சயமாக நம்மளோட மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் சரி, இளைய பத்திரிகையாளர்களுக்கும் சரி அந்த வாய்ப்பை கொடுக்கலாம். இன்னொன்று, மற்ற மீடியாக்களுக்கு கொடுக்கிற அதே மரியாதையும் நலன்களையும் தமிழ் மீடியாக்களுக்கும் இந்த அரசு சார்ந்தாகட்டும், அரசு சாரா இயக்கங்களாகட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது பெரிய எதிர்பார்ப்பு. பத்திரிகையாளர்களுக்கு மடானி அரசாங்கம் அவானா திட்டத்தின் வழி பல உதவிகளை வழங்கிட்டு வருது. அதே சமயத்தில் இந்த முறை நம்ம தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் உறுப்பினர்களுக்கு காப்புறுதி எடுக்கிறதா ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு சங்க உறுப்பினர்களாகிய நான், உதவி தலைவராகிய நான் அதை முழுமையாக வரவேற்கிறேன். இது போன்ற திட்டங்கள் தமிழ் பத்திரிகையாளர்களுக்கு இருக்கிறது அவங்களோட வாழ்நாள் சுமையை ஓரளவு குறைக்க முடியும். இந்த மருத்துவ அட்டை திட்டம் சங்க உறுப்பினருக்கு நல்ல பயன் தரக்கூடிய வகையில் அமையும் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு இருக்கின்ற பத்திரிகையாளர் பல பேர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் சிரமமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகை துறை என்பது ஒரு சவால் மிக்க பணியாகும். காலை முதல் மாலை வரை, மாலையிலிருந்து இரவு வரை பணி செய்து வீடு திரும்பும்போது ஏற்படுகின்ற சில விபத்துக்களால் அவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இது போன்ற மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் செயல்படுத்தினால் நன்மை பயக்கும் என்று நான் பெரும் எதிர்பார்க்கிறேன். மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் இவ்வாண்டிற்கான குடும்ப தின விழா இன்று சிலாங்கூர் பத்துகேவ்ஸில் நடைபெற்றது. மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயுடு அந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றார். ஆடல், பாடல், அதிர்ஷ்ட குலுக்கு என களை கட்டியது நிகழ்ச்சி. மேலும் ஆர்டிஎம் தொலைக்காட்சி தமிழ்ச் செய்திகள் பிரிவைச் சேர்ந்த ஹேமந்த குமார் நாகப்பன், பிரேம் ஆனந்த் தனிமலை ஆகியோர் உட்பட வெவ்வேறு ஊடகங்களில் பல ஆண்டுகளாக சேவையாற்றி வரும் மூத்த பத்திரிகையாளர்களும் சிறப்பு செய்யப்பட்டனர். பினாங்கு மாநிலத்தில் நில பிரச்சினைகளை எதிர்நோக்கிய பல ஆலயங்களுக்கு சுமூகமான முறையில் தீர்வு காணப்பட்டுள்ளன. மாநில அரசு மற்றும் முதல்வரின் ஆதரவோடும் ஒத்துழைப்போடும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ சுந்தரராஜு சோமு உறுதியளித்தார். சமூக நீர்வழியில் ஒன்றிணைந்து செயல்பட்டால் பல சிக்கல்களுக்கு உரிய தீர்வினை காண முடியும். மேலும் ஆலயம் மற்றும் சமய வளர்ச்சிக்கு அரசாங்கம் தொடர்ந்து வற்றாத ஆதரவையும் நிதி உதவியையும் வழங்கி வருவதை டத்துஸ்ரீ சுந்தரராஜு இவ்வேளையில் சுட்டினார். ஆலயங்களை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை, தனிப்பட்ட மனிதனோட கடமை அல்ல, ஒட்டுமொத்த தமிழர்கள், முக்கியமாக இந்துக்களோட கடமை. அதனால இந்த ஆலயங்கள்லாம் உரிமை இல்லாம கட்டப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் உரிமை வாங்கி செயல்பட வேண்டும். இஷ்டத்துக்கு அங்கங்க கோவில் கட்டக்கூடாது. முறைப்படி நிலம் அரசாங்க நிலமாக இருந்தால் அவங்க கிட்ட உரிமை வாங்கி ஆலயம் கட்டலாம். அல்லது தனியார் நிலத்தில் கட்டப்பட்ட ஆலயங்களா இருந்தால் அந்த நிலத்தை ஒரு விலை பேசி வாங்கி அந்த கோவிலை அங்க நிலைநிறுத்தணும். தென் செப்ராங்பராய் நிபுங் தபால் கலிடோனியா தோட்ட அருள்மிகு அன்னை மகா மாரியம்மன் ஆலய ஆண்டு திருவிழாவில் கலந்து கொண்ட பின்னர் அவர் ஊடகத்தாரை சந்தித்தார். அதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த ஆலயம் ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே எல்லா வல்ல அம்மனால் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் தீமிதி திருவிழாவிலிருந்து ஒரு சிறிய மானியம் எடுத்து இங்கே வாழ்கின்ற ஏழ்மையில் உள்ள குழந்தைகளுக்கு நமது ஆலயத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு படிப்பு செலவு மற்றும் மற்ற கட்டணங்கள் பல வகையில் நம்ம செய்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆலயத்தில் வியாபார வகுப்பு, மாதந்தோறும் பிரதோஷம் மற்றும் பல விசேஷ தினங்கள் இங்கே நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. நெஞ்சில் வைத்தால் நேரில் வரும் கருமாறி, நாம் நினைப்பதெல்லாம் நினைக்கும் முன்னே தருமாறி, வஞ்சம் வைத்தால் அங்கே வருவாள் திருசூலி, கொடும் வம்பர்கள் மேனியில் அம்பாய் பாய்வால் மகமாயி. இப்படிதான் வர்ணிக்கின்றனர் மகா மாரியம்மனை சரணடைந்த பக்தர்கள். நாளெல்லாம் அந்த அம்மனுக்கு திருநாள் என்றாலும் ஆண்டுக்கு ஒரு நாள் நடைபெறும் திருவிழா அவள் பக்தர்களுக்கு பெருநாள்.
ஈரான் உடனான போர் நிறுத்த சாத்தியத்தை மறுத்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். 3 வாரங்களாக நீடிக்கும் மேற்காசிய நெருக்கடியில் வாஷிங்டனின் கைகள் ஓங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா அதன் இலக்கை அடையும் தருவாயில் உள்ளதால் ஈரான் உடனான போரில் தனது ராணுவ படையை குறைப்பது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருகிறது. அமெரிக்காவால் பேச்சுவார்த்தை நடத்த முடியும், ஆனால் அதை செய்ய போவதில்லை. எதிர்த்தரப்பை அடியோடு அழித்துக் கொண்டிருக்கும் போது போர் நிறுத்தத்துக்கு சாத்தியமில்லை என ட்ரம்ப் சூளுரைத்தார். ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்தும் நாடுகள் தேவைக்கேற்ப பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறு அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் ஈரானுடனான போரில் இங்கிலாந்து அமெரிக்காவுக்கு பக்கபலமாக நிற்க வேண்டும் என்றார் அவர். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களை குறிவைக்கும் ஈரானிய ஏவுகணை தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இங்கிலாந்தின் ராணுவ தளங்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரிட்டிஷ் முன்னதாக அமெரிக்காவிற்கு ஒப்புதல் அளித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது. இனி அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் தளபதிகளின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை என ஈரானின் ஆயுதப் படைகளின் செய்தி தொடர்பாளர் அபுல் ஃபல்ஸ் ஷெகார்ச்சி எச்சரித்துள்ளார். உலகெங்கிலும் உள்ள சுற்றுலா மற்றும் கேளிக்கை தளங்களில் கூட இனி அவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று அரசு தொலைக்காட்சியில் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தலைவர்கள் பதுங்கு குழியில் ஒளிந்து கொண்டு பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துவதாக ஷெகார்ச்சி சாடினார். அந்த கோழைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றனர். வெகு விரைவில் அவர்கள் மறைவிடங்களிலிருந்து வெளியில் வர வைக்கப்படுவர். அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்டுள்ள எல்லா போர்க்குற்றங்களுக்கு அவர்கள் நிச்சயம் பதிலளிக்க வேண்டும் என்றார் அவர். இதற்கிடையில் வெளிநாட்டு நிறுவனங்களால் இயக்கப்படும் தனது அனைத்து எண்ணெய் வயல்களிலும் ஈராக் அதிகாரப்பூர்வமாக கட்டுப்படுத்த முடியாத சூழலை அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதன் நேரடி விளைவாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அண்மைய ராணுவ நடவடிக்கைகளும் அதனால் அதிகரித்த நெருக்கடியும் ஈராக்கின் பெரும்பாலான கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை முற்றிலுமாக நிறுத்திவிட்டன. அதனால் இதற்கு முன் இல்லாத அளவுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டதாக ஈராக்கிய எண்ணெய் வள அமைச்சு விளக்கியது. புவிசார் அரசியல் நெருக்கடிகளும் எண்ணெய் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளும் உலக அளவில் எண்ணெய் விலையேற்றத்திற்கு முதன்மை காரணமாகியுள்ளன. வலிமைக்கோர் ஒரு அடையாளம். வார்த்தைகளால் அளவிட முடியாத மாவீரன் சக் நாரிஸ். ஒரு காலத்தில் உலகமே அந்த ஆண் அழகனை கண்டு வியந்தது. ஆனால் இன்று அந்த 86 வயது அதிரடி சகாப்தம் மண்ணுலகத்திற்கு விடை கொடுத்து விண்ணுலகை தஞ்சமடைந்தார். வாக்கர் டெக்சஸ் ரேஞ்சர் என்ற திரைப்படத்தில் அவர் நடித்தபோது நீதியின் குரல் முழங்கியது. ஒவ்வொரு அடியிலும் அநியாயம் நடுங்கியது. ஒவ்வொரு பார்வையிலும் துணிவு பிறந்தது. தி வே ஆஃப் தி டிராகன் எனும் மங்கா புகழ்பெற்ற அதிரடி காட்சிகள் நிறைந்த காவியத்தில் அவர் ப்ரூஸ்லியுடன் மோதிய அந்த தருணம் புதிய வரலாறு பிறந்தது. அந்த ஒரு குத்தில் மட்டுமில்லை, அவரின் துணிச்சலின் தீ அவரை உயரச் செய்தது. அமெரிக்கா ஒக்லஹோமா மண்ணில் பிறந்த நாரிஸ் ஹாலிவுட் திரைவானில் ஒரு நட்சத்திரமாக மிளர்ந்தார். உலகு நாரிஸை ஒரு மாவீரனாக பார்த்தாலும் அவர் ஒரு சிறந்த தந்தை, நல்ல கணவர், நேசமிகு தாத்தா என அன்பின் ஊற்றாய் அவர் விளங்கினார். இன்று நாரிஸ் அமைதியாக உறங்கினாலும் அவரின் திரைப்படங்களின் மூலம் என்றும் வாழ்வார். 1968 தொடங்கி 1974 வரை 6 முறை உலக கராத்தே மிடில் வெயிட் போட்டியில் வெற்றியாளராக வலம் வந்தார். உலக உள்ளரங்கு தடகளத்தில் அமெரிக்காவிலிருந்து புதிய நட்சத்திரம் தோன்றியுள்ளது. ஆடவர் 60 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அந்நாட்டைச் சேர்ந்த ஜார்டன் ஆந்தனி தங்கம் வென்று அனைவரையும் வியப்பில் மூழ்கடித்தார்.
21 வயதான அவர் அந்த தூரத்தை 6.41 வினாடிகளில் முடித்தார். 2ஆம், 3ஆம் இடங்களை முறையே ஜமைக்காவின் கிஷானி தாம்சனும் மற்றொரு அமெரிக்கரான ட்ரெவோன் ப்ரோமெலும் கைப்பற்றினர். அவர்கள் இருவரும் 6.45 வினாடிகள் நேரத்தை பதிவு செய்தனர். துல்லிய நிழல் பட வாயிலாக வெற்றியாளர்கள் முடிவு செய்யப்பட்டனர். ஆடவர் மும்முறை நீளம் தாண்டுதல் பிரிவில் பொற்பதக்கத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார் ஆண்டி டியாஸ் ஹெர்னாண்டஸ். கியூபாவில் பிறந்த அந்த இத்தாலியர் 17.47 மீட்டர் தூரம் வரையில் பாய்ந்தார். ஜமைக்காவின் ஜார்டன் ஸ்காட் வெள்ளியையும் அல்ஜீரியாவின் யாசிர் ட்ரிக்கி வெண்கலத்தையும் தட்டிச் சென்றனர். மகளிர் உயரம் தாண்டும் பிரிவில் ஆதிக்கம் செலுத்தினார் யுக்ரேனிய தாரகை யாரோஸ்லாவா மஹுய்சேக். தங்கப்பாவையாக மிளிர அவர் 2.01 மீட்டர் உயரத்தை கடந்தார். வெள்ளிப் பதக்கத்தை நடப்பு வெற்றியாளர் ஆஸ்திரேலியாவின் நிக்கோலா ஒலிஸ்லேக தட்டிச் சென்றார். வெண்கலத்தை செர்பியாவின் ஆஞ்சலிகா டாபிக் மற்றும் மற்றொரு யுக்ரேனிய வீராங்கனை யுலியா லவ்சென்கோவும் பகிர்ந்து கொண்டனர். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டியலில் 3ஆம் நிலையை வலுப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பை தவறவிட்டது மான்செஸ்டர் யுனைடெட். பான்மவுத்துக்கு எதிரான ஆட்டத்தில் அது தலா 2 கோல்களில் சமம் கண்டது. ஆட்டத்தின் அனைத்து கோல்களும் பிற்பாதியில் புகுத்தப்பட்டன. 61ஆம் நிமிடத்தில் யுனைடெட்டிற்கு பெனல்டி அடிக்கும் வாய்ப்பு கிட்டியது. அதனை அணி கேப்டன் ப்ரூனோ பெர்னாண்டஸ் கோலாக்கினார். அந்த உற்சாகம் 6 நிமிடங்கள் கூட நீடிக்காத நிலையில் ராயன் கிறிஸ்டி மூலம் ஆட்டத்தை சமப்படுத்தியது பான்மவுத். 71ஆம் நிமிடத்தில் உபசரணை அணி வீரர் ஜேம்ஸ் ஹில் செய்த தவற்றினால் யுனைடெட் 2வது கோலை பெற்றது. ஆட்டம் நிறைவை எட்ட 9 நிமிடங்கள் இருக்கும் வேளையில் தி ரெட் டெவில்ஸ் தற்காப்பு வீரர் ஹாரி மக்வாயர் எதிரணியைச் சார்ந்த எவனில்சனை பெனல்டி கட்டத்திற்குள் தள்ளினார். இதனால் சிவப்பு அட்டை காண்பிக்கப்பட்டு மெக்வாயர் திடலை விட்டு வெளியேற்றப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கிடைத்த பெனல்டி வாய்ப்பை கோலாக்கி ஆட்டத்தை தலா 1 கோல்களில் சமப்படுத்தினார் ஜூனியர் குரூப்பி. தற்போது பிரீமியர் லீக் பட்டியலில் 55 புள்ளிகளுடன் யுனைடெட் 3ஆம் நிலையை வகிக்கிறது. 4ஆம் நிலையில் உள்ள ஆஸ்டன் வில்லாவுடன் ஒப்பிடுகையில் அது 4 புள்ளிகளில் முன்னணியில் இருக்கிறது. Simptom-simptom microsleep. Tersengguk-sengguk, mata terkebil-kebil, kelopak mata semakin tertutup atau kuyu. Lupa kejadian di waktu-waktu terakhir. திருக்குறள். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனுஞ்சொல். ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கைமாறு இவனை மகனாக பெறுவதற்கு இவனுடைய தந்தை என்ன தவம் செய்தாரோ என்று பிறர் பாராட்டிச் சொல்லும் சொல்லாகும். தன் தந்தை பெருமைப்படும்படி நற்பண்புகளால் சிறந்து விளங்குவதே ஒரு மகன் பெற்றுத்தரும் பெரும் பேறு என உரைக்கிறார் வள்ளுவ பேராசான். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.